ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹைதராபாத் சரிங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட், அப்புறம் ஆர்ட்ஸ் டிகிரி, டிப்ளமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் சரிங்களா. பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 1 இயர். அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் வைஸு ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட் 30 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 15 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 10 வேகன்சி சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. மொத்தமாக இன்ஜினியரிங் இந்த கிராஜுவேட் அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 64 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிப்ளமோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 15 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 6 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 5 வேகன்சி, சிவில் இன்ஜினியரிங் 1 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4 வேகன்சி, கமர்ஷியல் அண்ட் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு 2 வேகன்சி, ஃபார்மசி டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தா 1 வேகன்சி, டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருந்தால் 1 வேகன்சின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கேட்டகரிக்கு மொத்தம் 35 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரி. ஆர்ட்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் படிச்சிருந்தோம்னா 10 வேகன்சி, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா 10 வேகன்சி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா 1 வேகன்சி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் 4 வேகன்சின்னு சொல்லிட்டு ஆர்ட்ஸ் டிகிரி ஜென்ரல் கிராஜுவேட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த 3 கேட்டகரியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 124 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸு சரிங்களா. இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்குங்களா. இப்போ நம்ம என்னன்றாங்கன்னா அந்த லைன் நல்லா படிங்க சரிங்களா. தி கேப் பிட்வீன் த டேட் ஆஃப் ஜாயினிங் பாசிங் டேட் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் சுட் நாட் மோர் தென் 5 இயர்ஸ். அதாவது நம்ம இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸுங்களா. இப்போ ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து 4 வருஷத்தில் எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா. அப்போ 4 இயர்ஸில் முடிச்சிடுவோம். சப்போஸ் அரியர் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டைம் எடுத்துப்போம். அது என்ன ஆகணும், அப்போ நம்ம பாஸ் அவுட் ஆகிற டேட் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா. கோர்ஸ் வந்து 4 வருஷம்னா நம்ம பாஸ் அவுட் ஆகுது மினிமம் 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த கேப் வந்து இருக்கணும், நம்ம கோர்ஸ் கேப் இருக்கணும் சரிங்களா. இன்ஜினியரிங் சப்போஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க 4 வருஷத்துலேயே முடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அரியர் இருந்துச்சு டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயே எக்ஸ்ட்ரா 1 இயர் 5 வருஷத்துக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை சரிங்களா. அதே போல் தான் மற்ற கோர்ஸுக்குமே டிப்ளமோவுக்கும் அதே போல் தான். டிப்ளமோவுக்கு 3 இயர்ஸுங்களா, அதே போல் மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ளே பாஸ் அவுட் ஆகிருக்கணும். அப்புறம் பிஎஸ்சி ஆர்ட்ஸ் டிகிரி மேக்ஸிமம் 3 வருஷமா, அதே போல் 5 இயர்ஸ்க்குள்ளே பாஸ் அவுட் ஆகிருக்கணும் ஜாயின் பண்ண டேட்லேருந்து அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருக்கணும் டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி காமனாக எல்லாருமே எலிஜிபிள் தான். அப்புறம் ஸ்டைஃபண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெளிவாக சொல்லலை, பட் வந்து கம்பெனி ரூல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டைஃபண்ட் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைலாம் பண்ண தேவையில்ல, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண தேவையில்ல, டைரெக்டாக வாக்கிங் இன்டர்வியூ தான் ஓகேங்களா. அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2024 மே மாதம், இந்த மாதம் வந்து 23ஆம் தேதி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான இன்டர்வியூ டேட்டு. டிப்ளமோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 24/5/2024 சரிங்களா, மே மாதம் 24ஆம் தேதி. அப்புறம் ஆர்ட்ஸ் டிகிரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான். டிப்ளமோக்கும் ஆர்ட்ஸ் டிகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு 24/5/2024. இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2024 சரிங்களா, ஒரு நாள் முன்னாடி. டைம் வந்து மார்னிங் 9 AM சொல்லியிருக்காங்க சரிங்களா. டைம் வந்து மார்னிங் 9 AM. என்ன லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆடிட்டோரியம் பிகைண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஏவியானிக்ஸ் டிவிஷன், பாலாநகர், ஹைதராபாத் 50042 சரிங்களா. இந்த அட்ரஸ் இதை நோட் பண்ணிங்க. இதுதான் வந்து லொக்கேஷன்.
அதாவது இன்டர்வியூ லொக்கேஷன் சரிங்களா. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெக்வயர்டு. இன்டர்வியூக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு, எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் டிகிரி டிப்ளமோ மார்க் ஷீட்டு, அப்புறம் ஒரிஜினல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு சரிங்களா. அப்புறம் ரிசர்வேஷன் கேஸ்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து இருந்தால் அதுவும் இஃப் அப்ளிகேபிள் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆல் த அபோவ் சர்டிஃபிகேட் சரிங்களா. ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட் அந்த சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். அப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் இஸ் பேஸ்டு ஆன் ஒன்லி மார்க்ஸ் செக்யூர்டு, அதாவது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன பர்சன்டேஜோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தெர் இஸ் நோ இன்டர்வியூ அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டு. இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்லாம் கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பேஸிஸில் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டிலாம் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்களா செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மற்றபடி இதெல்லாம் வந்து சாதாரண இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கப்புறம் இது வந்து பியூராக மெரிட் பேசிஸ் தான். இதில் எந்த விதமான இது ஜாப் ஸ்கேமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் ஏதாவது என்கொயரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், என்கொயரி பண்ணிக்கலாம். மெயில் ஐடிக்கோ நம்பருக்கோ கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு வேகன்சி பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த கண்டிஷன்லாம் ஒரு டைம் செக் பண்ணி இன்டர்வியூக்கு அதாவது டேரெக்டாக என்ன பண்ணணும், இன்டர்வியூ தான் பண்ணணும் சரிங்களா. எப்போனா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வந்து 23ஆந்தேதி மே மாதம், டிப்ளமோக்கு வந்து 24ஆந்தேதி மே மாதம். டிப்ளமோக்கும் கிராஜுவேட் அதாவது ஜென்ரல் ஆர்ட்ஸ் டிகிரிக்கும் ஒரே டேட்டு. இன்ஜினியரிங் மட்டும் 23 சரிங்களா. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ.